நம்ம லேப்டாப்பில் நார்மலாக இருக்க இந்த ஆரோவை இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவையில்லை. உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சுங்களோ அந்த ப்ரௌசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரில் போய் மவுஸ் பாயிண்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும், ஓப்பன் கர்சர் லைப்ரரி. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆரோஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேஜ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 77 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜஸில் பார்த்தீங்கன்னா 20 கலெக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆரோ கலெக்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண ஆரோ கீழே டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஆரோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைலாக இருக்கும். இந்த ரேர் ஃபைலை நீங்கள் ஃபைலை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது WinRARன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டராக இருக்கும். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரோஸ்லாம் இருக்கும். இதை செட் பண்ணுறதுக்கு உங்கள் லேப்டாப் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ரெண்டாவதாக டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த சைடில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மவுஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ரெண்டாவதாக அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி வரும். அதில் ரெண்டாவதாக பாயிண்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சில ஆரோஸ் கொடுத்துருப்பாங்க. இது செட் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண செட் பண்ணோம் அப்படின்னா கீழே ப்ரௌஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் பிசி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் நம்ம எதுனா எல்லா ஆரோஸும் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை இருக்கும், அந்த அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோ இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆரோ வேணுமோ அந்த ஆரோ டவுன்லோட் பண்ணி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண சொல்லி உங்களுக்கு எந்த ஆரோ கலெக்ஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாத வெப்சைட். இதே மாதிரி செக்யூரிட்டி இல்லாத வெப்சைட் அதிகமாக ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண சொல்லி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விண்டோ லாகின் பிக்சர், விண்டோ அக்கௌண்ட் பிக்சர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.